ஆடி ஒன்றுங்கிறனால எல்லா ப்ரிப்பரேஷனும் வீட்டில் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளை காலையில் எப்படி வீட்டில் சிம்பிளாக எளிமையான முறையில் வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் நிலவாசலில் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நிலவாசல் பூஜை செஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடணும். ஏன்னா நம்மளோட குலதெய்வம் நிலவாசலில் வாசம் செய்யக்கூடிய இடங்கிறனால அந்த நிலவாசலை சுத்தமாக நம்ம வச்சுக்கணும். நேரத்தில் எல்லா நாளும் விளக்கேற்ற முடியலனாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் நிலவாசலை விளக்கேற்றிட்டு வரும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். நாளைக்கு ஆடி ஒன்றுங்கிறனால பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு நிலவாசலை சுத்தம் பண்ணுறதுக்காக மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் கலந்து நம்ம நிலவாசலில் பொட்டு வச்சுக்கணும். அதுவும் ஒற்றைப்படியில் இருக்கிற மாதிரி தான் இந்த பொட்டு இருக்கணும். ஒன்று 5 இருக்கணும், இல்லைன்னா 7 இருக்கணும். நாளைக்கு எந்திரிச்சோன்னா வேலையை நம்ம குளிச்சுட்டு இந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். குலதெய்வத்தையும் அம்மனையும் வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிலவாசலை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மாக்கோலம் போட்டு நம்ம வரவேற்கணும். வேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நிலவாசலில் ஓரமாக வந்து கட்டி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா கீழே கூட வச்சுக்கலாம். கட்டாயம் ஒரு லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் சிகப்பும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அது வந்து கண் திருஷ்டி வந்து உள்ளே வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு உருளியில் சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு சாமந்தி பூ அப்படி இல்லைன்னா ரோஸ் பூ வந்து வச்சு நம்ம அலங்காரம் செஞ்சுக்கலாம். அது வந்து வாசல்லையும் ஒன்று வச்சுக்கணும். அது பூஜை அறையிலையும் வந்து உருளி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹால்லையும் வச்சுக்கலாம். நிலைவாசலில் பொட்டு வச்சதுக்கப்புறம் காவி பொடியில் தண்ணி கலந்து நல்லா கோலம் மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப விசேஷம். நல்ல நாள்லலாம் வந்து காவி பொடி கோலம் போடலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவால் கோலம் போடுறது வந்து மகாலட்சுமி ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி பாதை வரையிறதுனாலையும் அரிசி மாவில் கோலம் போடுறதுனாலே ரொம்ப விசேஷம். நம்ம போடுற கோலத்தினால மற்ற உயிர்கள் வந்து அதை சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. இந்த விக்கிரகத்தில் வச்சுருக்க பச்சரிசியில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம அரிசி மாவு கோலம் வந்து ரெடி பண்ணலாம். கொஞ்சம் பச்சரிசியை 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல் ரொம்ப குழம்பாகவும் இருக்காமல் கரெக்டான பதத்தில் வந்து நம்ம கலந்து வச்சுக்கிட்டு அந்த அரிசி மாவால் கோலம் போடலாம். தண்ணி கலந்து அரிசி மாவில் கோலம் போடுறதுக்கு பதிலாக ப்ளைனாக அரிசி மாவை தண்ணி கலக்காமையே அரைச்சிட்டு அது மூலயமாவும் நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ எந்த மாதிரி செய்ய முடியுதோ அந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த அரிசி மாவால் கோலம் போடும்போது அந்த எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஸ்டென்சில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி பாதை வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையாலேயே வந்து சிம்பிளாக மகாலட்சுமி பாதை வரைஞ்சிக்கோங்க. இந்த முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில நம்ம மகாலட்சுமி பாதத்தை வரையும் போது மகாலட்சுமி தாயாரே உள்ளே வர மாதிரி ஒரு நம்பிக்கை. அதனால் நம்ம அந்த மாதிரி கோலம் போடுறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் காலையிலையும் சாயங்காலமும் 2 அகல் விளக்கில் வந்து தீபம் போட்டு வைக்கணும். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தீபம் போட்டு நம்ம வந்து விளக்கேற்றலாம். ரொம்பவே நல்லது. விளக்கேற்றுற வீடு வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம். ஆடி மாதம் ஃபுல்லாகவே ஒரே திருவிழா வைப்பு தான். அதனால் காலையிலையும் சாயங்காலமும் 2 அகல் விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த லக்ஷ்மி குபேர கோலம் போடுறது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்ய கோலமும் போடலாம். இது வந்து வெள்ளிக்கிழமை கண்டா இந்த மாதிரி கோலத்தில் இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே விசேஷம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி இந்த கோலத்தை போடுங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி தான் நிலவாசல் பூஜை வந்து செய்யணும். நிலவாசல் பூஜைக்கும் நெய்வேத்தியமாக 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு தூப ஆராதனை காட்டி நிலவாசல் வந்து பூஜை பண்ணலாம். இப்படி தான் குலதெய்வத்தை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அம்மனே இந்த மாதிரி தான் நம்ம அழைக்கணும். அம்மனை அழைச்சிட்டு உள்ளே போயிட்டு ஒரு பித்தளை சொம்பு எடுத்துகிட்டு அதில் சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு பாதி அளவு தண்ணி பாதி அளவு பன்னீர் அப்புறம் ஜவ்வாது. குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா மஞ்சள், குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் குங்குமம் இந்த மாதிரி சேர்த்து நம்ம ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த குலதெய்வ சொம்புலே வந்து ஒரு கொத்து வேப்பிலை போட்டுக்கிட்டு நம்ம வைக்கும் போது அம்மனையும் குலதெய்வத்தையும் வீட்டுக்குள்ளே அழைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தூப ஆராதனை காட்டி நெய்வேத்தியம்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட வேண்டியதான். நாளைக்கு ஆடி 1 மறக்காமல் மஞ்சள் குங்குமம் உப்பு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க. ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் வந்து செல்வம் குறையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கல்லுப்பு வாங்கி வச்சு வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி தான் மஞ்சள் குங்குமம் பருப்பு அரிசி வெல்லம் இது எல்லாமே வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். நம்மளோட விருப்பம் மட்டும்தான்.
அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச எளிமையான முறையில் பாயாசம் இல்லைன்னா சக்கரை பொங்கல், அவல் இந்த மாதிரி நம்ம ஏதாவது எடுத்து படைச்சி வழிபாடு செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது நம்ம என்ன நினச்சி வேண்டுமோ கட்டாயம் அது நடக்கும். விரதம் இருக்க முடிகிறவங்க விரதம் இருக்கலாம், முடியாதவங்க வந்து அப்படியே நம்ம எந்த மாதிரி விரதம் இருக்க முடியுமோ பால் பழம் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். முடியாதவங்க வந்து வழிபாடு மட்டும் தூய்மையான முறையில் அன்போடு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு பச்சை கற்பூரம் சேர்த்து சாமி முன்னாடி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம டெய்லி சமைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டவ்வுக்குமே நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றுறதுனால ரொம்பவே விசேஷம். அந்த மாதிரி நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறேன்னா அந்த மாதிரி நான் வந்து தீபம் ஏற்றுவேன். அதுக்கப்புறம் நம்ம கலச சொம்பு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பித்தளை தட்டு எடுத்துகிட்டு பச்சரிசி நிரப்பி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே பித்தளை சொம்பு வச்சுக்கணும். அதில் நான் சொன்ன பொருள்லாம் போட்டு நம்ம தேங்காய் வச்சுக்கலாம். வேப்ப இலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு கொத்தாக வந்து எடுத்து வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையான முறையில் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி ஒரு நெய் தீபம் போட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செஞ்சு நீங்கள் ஆடி ஒன்று வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஒரு சில ஏரியாலாம் வந்து ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சுடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கடைசியாக எப்பயும் போல் தூப ஆராதனை காட்டி சாம்பிராணி பிடிச்சி நம்ம பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். விரதம் இருக்கிறவங்க கடைசியாக அந்த இனிப்பை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு மற்ற எல்லாருக்குமே கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து குலதெய்வத்தையும் அம்மனையும் வீட்டுக்குள்ளே வர வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யணும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.